குண்டு வீசுவோம், துப்பாக்கியால் சுடுவோம் என்றெல்லாம் பேசக்கூடிய அளவுக்கு, அதை தமிழ்நாடு பாஜக தலைவர் வெளிப்படையாகவே ஊக்கப்படுத்தக்கூடிய அளவுக்கு பேசுகிறார்கள். இது தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்க வேண்டும் என்கிற சதி திட்டம் என்று தெரிய வருகிறது. தமிழ்நாடு அரசுக்கு எதிரான நடவடிக்கைகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். திமுக அரசுக்கு நெருக்கடியை தர வேண்டும், சமூக பதற்றத்தை உருவாக்க வேண்டும், அதன் மூலம் அரசியல் ஆதாயம் தேட வேண்டும் என்பதில் பாஜக குறிவைத்து வேலை செய்கிறது. வடமாநிலங்களில் இப்படித்தான் அவர்கள் வெறுப்பு பேச்சின் மூலம், வெறுப்பு பரப்புரையின் மூலம் வன்முறைகளை தூண்டி ஆதாயம் தேடி வருகின்றனர். வடமாநிலங்களில் பின்பற்றக்கூடிய அதே உத்திகளை தமிழ்நாட்டிலும் நடைமுறைப்படுத்துவதற்கு பாஜகவினர், RSS உள்ளிட்ட சங் பரிவார் கும்பல் திட்டமிட்டு செயல்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையில் தான் திருவள்ளுவருக்கு காவி உடையை போர்த்துவது, பெரியார் சிலையில் காவி சாயத்தை பூசுவது, அம்பேத்கருக்கு காவி உடை உடுத்தி திருநீர் அணிந்து அவரை அவமதிப்பது போன்ற நடவடிக்கைகளில் பாஜகவினர் சங் பரிவார் அமைப்புகளை சார்ந்தவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். அண்மையிலே சமூக நீதி பயணம் மேற்கொண்டிருக்கிற திராவிடர் கழக தலைவர் ஐயா ஆசிரியர் வீரமணி அவர்களுடைய வண்டியை மறித்து வன்முறையை செய்வதற்கு முயற்சித்திருக்கிறார்கள். இந்து முன்னணி அமைப்பை சார்ந்தவர்கள் இப்படி நாடெங்கிலும் பதற்றத்தை உருவாக்கும் வகையில் செயல்பட்டு வருகிறார்கள் என்பதை காவல்துறையின் தலைமை இயக்குநருடைய பார்வைக்கு கொண்டு சென்றோம். விடுதலை சிறுத்தைகள் மீது வழக்கு பதிவு செய்து 7 தனிப்படை பிரிவை அமைத்து ஆரணியில் நடந்த ஒரு சம்பவத்திற்காக கிராமம் கிராமமாக சென்று வேட்டையாடுகிறார்கள். 26 பேரை கைது செய்தது போதாதென்று மேலும் மேலும் கிராமம் கிராமமாக தேடுதல் வேட்டையை நடத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் இப்படி திட்டமிட்டு வன்முறையை பரப்பக்கூடிய வகையில் தனிநபர் விமர்சனங்கள், தரங்கட்ட விமர்சனங்கள், நாராச நடையில் பேசுகிறார்கள், ஆபாசமாக பேசுகிறார்கள், வேண்டுமென்றே வீம்புக்கு வம்பு இழுக்கக்கூடிய வகையில் பேசுகிறார்கள். அவர்கள் மீதெல்லாம் வழக்கு பதிவு செய்யாமல் காவல்துறையினர் மெத்தனம் காப்பது ஏன் என்கிற கேள்வி எழுகிறது. ஆகவேதான் பாஜகவினரின் இந்த சதி முயற்சியை சுட்டிக்காட்டி அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும், உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறோம். வேங்கவயல் பிரச்சனையிலும் உடனடியாக உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடித்து அவர்களை சிறைப்படுத்த வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்திருக்கிறோம்.